கொலை பண்ணது உண்மை, செத்தது உண்மை. செஞ்சது யாரு? செஞ்சது யாரு? அந்த ஆட்சியில் இருந்தவரும் கண்டுபிடிக்கல. யாரு காரணம் தெரியாதா? யாருக்கும் தெரியாம நடந்துச்சா? ஒரு முதலமைச்சர் வீட்டுல ஒரு நிமிஷம் மின்சாரம் அணையாது. 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன் யாரு? யாரு? அப்போ நான் நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு 5 ஆண்டு முடிஞ்சு அடுத்த 2 மாசத்துல தேர்தல் வரப்போகுது. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஒரு முதலமைச்சர் வீட்டுக்குள்ள கொலை நடந்திருக்க அதையே கண்டுபிடிக்காதவங்க எப்படி 2 பேரும் கூட்டுக்கணவாளி? நீ செய்யற குற்றத்தை நான் மறப்பேன், நான் செய்யற குற்றத்தை நீ மறப்ப. நீ அண்ணா பல்கலைக்கழகம்னா அவன் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைம்பா, நீ பொள்ளாச்சின்னா நீ அண்ணா பல்கலைக்கழகம்பா. அப்புறம் 2 பேருமே ஒரு சம அளவு அயோக்கியங்க. நீ இதுல மாற்று ஒரே 2 கட்சிக்கு தான் போட்டி. எவன் அதிகமா திருடுறது, எவன் அதிகமா கொள்ளையடிக்கிறது, எவன் அதிகமா நாட்டை நாசம் பண்றதுங்கிறதுல போட்டி. வேற என்ன போட்டி இருக்கு? சும்மா இவர் வந்தா மாறிடுமா, அமித்ஷா வந்தா மாறிடுமா? 1000 அமித்ஷா வந்தாலும் அதே தான் இருக்கும். நீங்க என்ன மாறுதல் செஞ்சாலும் எடப்பாடி முதலமைச்சராக தானே பாடுபட போறீங்க. சொல்லுங்க, என்ன மாறுதல் வந்துடும்? சொல்லுங்க. வந்தா கமிஷன் வாங்க மாட்டார், பணியிட மாற்றத்துக்கு பணம் இல்ல, பணி உயர்வுக்கு பணி இல்ல, பணி நியமனத்துக்கு காசு இல்ல, மலையை குடைய மாட்டாங்க, மலையை வெட்ட மாட்டாங்க, குவாரி எல்லாம் மூடிடுவாங்க, மணல் அள்ள மாட்டாங்க, ஆறு பாதுகாக்கப்படும், மலை பாதுகாக்கப்படும். ஏதாவது இருக்கா சொல்லுங்க. அப்புறம் மாற்றுனா தீய சக்திக்கு மாற்று தூய சக்தி. தூய சக்தி, ஆமா, தூய சக்தி தூய ஆற்றல்கள் தான். எங்களை போல தொடர்ச்சியா அந்த மாறுதலுக்காக போராடிட்டு இருக்க பிள்ளைகள் தான் மாற்றா இருக்க முடியும். வேற எது மாற்றா இருக்க முடியும்? கோட்பாட்டு அளவுல நீங்க திராவிடம், இவர் திராவிடம், நாங்கள் தமிழர், தமிழ் தேசியம். இந்த தத்துவ மாற்று தான். நாங்கள் ஊழல் லஞ்சம்ங்கிறீங்க, நாங்க உண்மை நேர்மைங்கிறோம். நீங்க திராவிடர்கள்ங்கிறீங்க, நாங்க தமிழர்கள்ங்கிறோம். இதுதானே மாறுதல் இருக்க முடியும்?